ரெண்டு வீட்டார ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? தட்டை மாத்திக்கலாம்ல? பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. நல்ல நேரம் முடிய போகுது. அதுக்குள்ள தட்டை மாத்திக்குவோமா? மாத்திக்கலாம். தொப்பி இங்க இருக்கு. உள்ள ஆள் இருக்காண்டா. ஹலோ, யாருங்க ஓனர்? நான் தான் ஓனர். என்ன விஷயம்? அத்தை நான் சொல்றேன். வாட் ப்ராப்ளம்? ஏன் என் முதலாளி கார் வாங்கினது அவர் வீட்டில் நிறுத்துறதுக்கா இல்ல உங்க ஷெட்ல நிறுத்துறதுக்கா? காலையில ரிப்பேர் பண்ணா சாயங்காலம் உங்க ஷெட்டுக்கு வந்துருது, சாயங்காலம் ரிப்பேர் பண்ணா காலையில உங்க ஷெட்டுக்கு வந்துருது. என்னங்க உங்க வாழ்க்கையே ஷெட் வீடுமா இருக்கு? அட்டா ஏன் சார் வயிற்றுச்சல் கிளப்புறீங்க? ஏய் பையா, ஏத்தி விடுறா. நீ போ. ஏய் ரங்கநாதா, இதோ வந்துட்ட முதலாளி. என்ன அங்க பாக்குற? உன் மேல கம்ப்ளைண்டா வருது. ஒழுங்கா வேலை பாப்பியா? இந்த ஒரு இடம் மன்னிச்சிருக்க முதலாளி. அடுத்த இடம் கரெக்டா பண்ணிடுறேன். அங்கேயா பாக்குற? ஏத்தி விடுறா. டேய், இவன் தானே இன்ஸ்பெக்டரா வந்தவன். சந்தேகமே இல்ல, அவனே தான். டேய் ஃப்ராட், என் மேல தப்பில்ல தம்பி. அந்த பொண்ணு தான் 500 ரூபாய் கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸையும் வாங்கி கொடுத்து உங்களை மிரட்ட சொல்லிச்சு. இப்ப எங்கடா அந்த ட்ரெஸ்? வீட்டுல இருக்குங்க. மவனே, நாளைக்கு அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதே இடத்துக்கு நீ வரல, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. சத்தியமா வரேன் தம்பி. வரல, கையில இருக்கிறது வேற இடத்துல இருக்கும். டேய் பையா இங்க வாடா. இந்த வரேன். கோமணம் கூப்பிட அப்புறம் வரேன். போ போ. ஏய், இன்னைக்கு இந்த ஆளை வரவே சொல்லலையே. சரி விடு, பசங்க இருக்காங்கல்ல, சேஃபா இருக்கும். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். அன்னைக்கு என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னேன்? விசில் அடிச்சா 3 மாசம். கையை பிடிச்சா 6 மாசம். பிடிச்சா 1 வருஷம். ஓஹோ, டேய் கட்டி பிடிச்சா 1 வருஷம் தானடா. வாங்க வாங்க. எடுத்து பிடிச்சாச்சு. டேய் வாங்கடா. டேய் அங்க பாருடா. இவங்க என்ன பண்ணலாம்? டேய் மூட கெடுக்காதீங்கடா, நிறைய வேலை இருக்கு. வாங்கடா. டேய் நில்றா. டேய் இப்போ விளையாட்ட பாரு. ஜெயந்தோட சிஸ்டருக்கு கல்யாணம். இடம் அண்ணாமலை கோயில். முகூர்த்த நேரம் 7:30 to 9. எதுக்காக இவ்வளோ டீட்டெயில்ஸோட சொல்கிறேன்னா, தயவு செய்து அன்னைக்கு மாத்திரம் அந்த ஏரியா பக்கம் வந்துடாதீங்க. அதான் கொடுத்தேன். ஏய் வாடா. அவளுங்க குரூப்பா வராளுங்கடா. ஏய் வரமாட்டாங்க, நினைச்சா வந்துட்டானுங்க. சரி, இது கல்யாண வீடு. வேண்டியவங்க வேண்டாதவங்க யாரும் கிடையாது, எல்லாரையும் வரவேற்கணும். வாங்க. டேய் ஜெயந்த். அம்மா, டேய் அம்மா கூப்பிடுறாங்க. இந்த குஜ்லிங்க வந்து ஏதாவது கல்யாணம் பண்ண போறாங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஓகே வேண்டா. காஃபி எடுத்துக்கோங்க. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல. மச்சான், ஏதோ ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்காளுங்க. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டேய் கரெக்டா சொன்னடா. அவளுங்க மொழியே சரியில்லை, உஷாரா இருக்கணும். ஏன்டா டேய், இது என்ன கல்யாண விழா இல்ல திருவிழாவா? கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே. இது பாருங்க, அங்க பந்தி நடந்துகிட்டு இருக்கு, வந்து உபசாரம் பண்ணோம். வாங்க வாங்க. எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியிருக்கு. ஏன்பா உங்களுக்கு என்ன தனியா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா? வாங்கடா. ஏய், என்னடி பண்ண போற? அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். எங்கடி பொண்ணு? கொஞ்சம் பொறுங்க, இந்த ஏரியாவே கலங்க போது பாரு. என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்ச எங்க அக்கா வாழ்க்கையில் விளையாடாத. இந்த லெட்டரை நீதான் எழுதுன்னு ஒத்துக்கோ. ஏமாலி மாப்பிள்ளைக்கு என் அன்பான வணக்கம். ஜாதகம் பொருத்தம் பார்த்து வரதட்சணை சரியா வாங்கினேன். ஆனா பொண்ணு நல்லவளா கெட்டவளான்னு பாத்தியா? ஒருவேளை உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. தெரியாம போயிருந்தா பின்னாடி வருத்தப்படுவேன். உன் மீது அக்கறையுள்ள தாமரை. ஏதோ பரபரப்பை உண்டு பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணடிக்க பாத்தியே, இது உனக்கே நல்லா இருக்கா? மரியாதையா மன்னிப்பு கேளு. ஏன் இந்த சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துறீங்க? என்ன மன்னிச்சிருங்க. ஜெயந்த் மேல இருக்கிற கோவத்துல நான் இப்படி தப்பா எழுதிட்டேன். இது பார், ஆளுங்களை வச்சு உன்னை வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி நீயா வெளியே போடு.